வீட்டிற்கும் தலைவர்கள் மற்றும் என் உடன் பணியாற்றிய ஆசிரியர் அவர்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலேயே இது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் அதே நேரத்தில் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. காரணம் என்னவென்னா, என்னோடு பணியாற்றிய ஆசிரியர்கள் மற்றும் மாணவ செல்வங்களை நான் சந்தித்து அவர்களை பற்றி தெரிய ஒரு வாய்ப்பு கிடைத்ததை நான் பெருமையாக நினைக்கிறேன். உண்மையிலேயே நான் என்னுடைய ஒரு சிறு இதை சொல்லுகிறேன். நான் காலேஜிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக இந்த ஸ்கூலுக்கு தான் வந்தேன். அதாவது நம்முடைய எஜுகேஷன் சிஸ்டத்தை கோத்தாரி கமிஷன் என்றது தான் மாணவர்களை மாற்றுகிறது, அவர்களை மோல்டு பண்ணுது, அவங்களுடைய கேரக்டரை உருவாக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே என்னை உருவாக்கியது இந்த பள்ளி தான். காரணம் என்னென்றால், நான் காலேஜிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக வரும்போது இங்கே உள்ள ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள் போன்றவர்கள்லாம் என்னை உருவாக்கினார்கள். பல துறைகளிலும் சிறந்தவர்களாக முன்னேறுவதற்கு இது வழிவகுத்தது. அதைத்தான் நாங்கள் மாணவர்களுக்கு சொன்னோம். உண்மையிலே நாங்கள் இந்த பள்ளிக்கு பணியாற்ற வந்தபோது மிஸ்டர் ஆர்எஸ் ஜான், யாரும் மறக்க முடியாது. அவர் படிப்பிலையும் அவ்வளோ கண்டிப்பாக இருப்பார். ஆசிரியர்களை நல்ல அனுசரித்து நல்ல கைடன்ஸ் கொடுப்பார். அதே நேரத்தில் சாயங்காலம் ஸ்கூல் விட்ட உடனே அவரே கிரவுண்டில் வந்து விளையாடுவார். அதே போன்று நம்ம ஏவிஎஸ் சார் பேட்மிண்டன் மற்றும் நல்லா சொல்லிக் கொடுப்பார். அப்படி ஒவ்வொரு துறையிலும் மாணவர்கள் உருவாக்கியதை போன்று என்னையும் அவர்கள் உருவாக்கினார். இதை நான் எதற்கு சொல்கிறேன் என்றால், நான் இப்போது பல இடங்களில் பல அலுவலராக நான் இப்போ செல்லும் பொழுது உண்மையிலே அங்கே என்னுடைய மாணவர்கள், பழைய மாணவர்கள் இருந்து, நான் ஆரணியில் படித்தேன் சார், நீங்கள் வந்து உட்காருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். எங்கேனாலும் அப்படி தான். உதாரணத்துக்கு நான் சொல்லப்போனால், நம்ம பொன்னேரி தாலுகா ஆஃபீஸில் ஏதாவது ஒரு பட்டா விஷயமோ அல்லது பில்டிங் அப்ரூவலோ போனாமா, அங்கே அப்படி அங்கே உள்ள மாணவர்கள், என்கிட்ட படித்த மாணவர்கள், அதாவது இதே ஸ்கூலில் படித்த மாணவர்கள் என்னை உட்கார வச்சு எல்லா வேலையும் முடிச்சு கொடுப்பாங்க. நான் இதை எதுக்கு நான் சொல்கிறேன்னா, பெருமைக்காக சொல்லவில்லை. உதாரணமாக, நான் ஒரு தடவை ஒரு பையனுடைய அட்மிஷனுக்காக லைலா காலேஜுக்கு போனேன். அப்போது வணிகர் தினத்தில் போலீஸ் பந்தோபஸ்து அப்படின்லாம் இருந்துச்சு. நான் காலேஜ் அட்மிஷன்லாம் நான் பிரின்சிபல்கிட்ட பேசிட்டு வெளியே வந்தேன். அப்போது ஒரு கான்ஸ்டபிள் ஓடி வந்து, சார் உங்களை ஐயா கூப்பிட்றாரு அப்படின்ட்டு கூப்பிட்டாரு. நம்ம ஒன்றும் தப்பு பண்ணலையோ, ரோடெல்லாம் கிராஸ் பண்ணி போகலையே அப்படி இப்படின்ட்டு பார்த்து போனால், அங்கே என்னுடைய பழைய மாணவர், இதே ஸ்கூலில் படித்த மூர்த்திங்கிறவர் இன்ஸ்பெக்டராக வந்து உடனே காலில் விழுந்தார். கொண்டு வழங்க விட்டார். சார் என்ன தெரியுதா, நான் தான் உங்கள் மூர்த்தி அப்படின்ட்டேன். அதே போன்று நானும் மிஸ்ஸும் ஒரு தடவை பொண்ணு புரசவாக்கம் பக்கத்தில் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு ஜீப் அப்படியே கிராஸ் பண்ணி வேகமாக போய் திரும்ப அதே வேகத்தில் ரிசர்வில் வந்துச்சு. பார்த்தா அதில் சாம்பிரியா குமார், சாருடைய ரிலேட்டிவ், அக்கா பையன். உண்மையிலே அவங்களாம் இந்த என்சிசியில் அவ்வளோ ஈடுபாடோடு இருந்து நல்ல நிலைமைக்கு வந்தாங்க. எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. உடனே நீங்கள் எங்கே போகணும் சார் அப்படின்ட்டு அதே ஜீப்பில் ஏற்றி என்னுடைய வீட்டில் விரிவாக்கத்தில் கொண்டு விட்டுட்டு தான் போனாங்க. இப்படி எதுக்கு சொல்கிறேன்னா, நாங்கள் ஒரு ஏழையாக இருந்து உங்களை உருவாக்கினாலும், ஆனால் அதற்கு பெருமை சேர்த்தது நீங்கள் தான். இதே நான் பல பள்ளிகளில் பணியாற்றினேன். ஆனால் இதே மாதிரி மாணவர்களை நான் அங்கு சந்தித்ததே. காரணம் என்னவென்றால், அவ்வளவு அன்பாகவும், அதே நேரத்தில் சொன்னாங்க, தம்பி கூட சொன்னாப்புல, அதாவது நீ ரொம்ப அடிபட்டிருக்கேன் அப்படின்னு. ஆனால் அதே இது அவர்களுக்கு ஒரு நல்ல நிலைக்கு வருவதற்கு ஒரு காரணமாக இருந்தது அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. நான் கூட சில சமயம் ஃபீல் பண்ணுவேன். அதே மாதிரி என்னுடைய ஹெட் மாஸ்டர்ஸ் இருந்து மிஸ்டர் எம்சிபிஎஸ் மற்றும் வேணுகோபால், இவங்கெல்லாம் எங்களை அப்படியே நல்லா உருவாக்குனாங்க. கெனடிக்கிற மாணவன் டாக்டராக
சார் டீச்சரை வீடு அந்த ஸ்கூலில் போய் சேர்ந்து போய் பார்த்து சார் டீச்சர் நான் உங்களுடைய ஸ்டூடெண்ட்டு அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது எங்களுக்கு எவ்வளோ அவங்க அவ்வளோ அங்கே உள்ள டீச்சர்ஸ்லாம் அவ்வளோ பெருமையாக சொன்னாங்க. இது எதுக்கு சொல்கிறேன் என்றால் உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து நாங்கள் உண்மையிலேயே பெருமை கொள்கிறோம். அதற்கு காரணமாக இந்த பள்ளியானது இருந்தது. அதில் நாங்களும் ஒரு தூண்டுகோலாக இருந்தோம் என்று நினைக்கும் போது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்கிறது. அதை நாங்கள் மாணவ செல்வங்களே உங்களுக்கு இந்த எனக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றியையும் பாராட்டையும் தெரிவிக்கிறேன். நன்றி. செல்வம் பழைய மாணவர்கள் ஒரு 3 பேர் பேசுவதற்காக